Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope Sunday had gone well for everybody out there. So இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Ilha da Queimada Granda அப்படின்ற ஒரு ஐலாண்டை பற்றி பேச போகிறோம். திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே போடுறேன். ஸோ இந்த ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் இருக்குது. ஸோ இந்த Ilha da Queimada Granda அப்படின்ற ஒரு ஐலாண்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ ஒரு டெட்லியஸ்டான ஒரு ஐலாண்டில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன விஷயம் வந்து இந்த ஒரு ஐலாண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி போன ரஷ்யா வீடியோ நான் வந்து ரஷ்யா உக்ரைனும் ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க ஐ கார்டில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணிடுங்க. அண்ட் மோரோவர் நம்ம சேனலில் யார் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போ வீடியோக்குள்ள போய்லாம் வாங்க. ஸோ முதல்ல நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி Ilha da Queimada Granda அப்படின்ற ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஸோ Sao Paulo அப்படின்ற ஒரு சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஐலாண்ட் கரெக்டாக சொல்லணும்னா அட்லாண்டிக் ஓஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலோட பகுதியில் இருக்குன்றதை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்து விடப்பட்ட ஒரு ஐலாண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏன் அதுமாரி தனித்து விடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஒரு ஐலாண்டில் பர்டிகுலராக கிட்டத்தட்ட நிறையா ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்னேக்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ அந்த ஸ்னேக் கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஐலாண்டு கதைக்கு வருவோம். ஸோ இந்த ஒரு ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10,000 வருஷம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலோட ஒன்றா தான் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிரேசிலோட மெயின் பார்ட்டோட ஒரு ஒன்றா இருந்த ஒரு ஐலாண்டு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் வந்து தனியாக பிரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சீ லெவல் கிட்டத்தட்ட அதிகமாக இந்த ஒரு ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்து விடப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மக்கள் யாரும் வந்து உள்ளே போக முடியல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்டாக வந்து மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஐலாண்டு கதைக்கு இப்போ முடிச்சாச்சு. ஸோ ஸ்னேக்ஸ் அப்படின்னு வரும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டில் வந்து பயங்கரமான ஸ்னேக்ஸ் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ஸ்னேக் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். Golden Lancehead Viper அப்படின்ற ஒரு ஸ்னேக் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஐலாண்ட் இந்த ஒரு தீவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 104 ஏக்கர், அதாவது 104 ஏக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து சைஸ் வந்து இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதோட ஏரியா. ஸோ இந்த இவ்வளோ ஏரியா இருக்கிற இந்த ஒரு ஐலாண்டில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த Golden Lancehead Viper அந்த ஸ்னேக் நான் சொன்னல. ஸோ அது வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக சொன்னோன்னா 2000 to 4000 பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் அஃபிஷியல் ரிப்போர்ட். பட் நீங்கள் நினைக்கலாம் பட் மினிட் டு மினிட் வந்து இது சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரீப்ரொடியூசிங் மூலியமாக வந்து நிறையா அதோட அதே டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து நிறையாவே வந்துட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிற அக்யூரேட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மினிட் பை மினிட் இட் மே பி சேஞ்சிங். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்னேக் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ இந்த ஸ்னேக் வந்து நம்மளுக்கு என்ன ஆபத்து பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஸ்னேக் வந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பிரேசிலில் இருக்கிற லோக்கல்ஸை வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஸோ பிரேசிலில் இருக்கிற லோக்கல்ஸை வந்து விசாரிக்கிறதுல என்ன தெரிய வருதுன்னா ஸோ அவங்க வந்து ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பைரட்ஸ் அப்படின்றவங்க உண்மையாகவே இருந்திருக்காங்க. ஸோ முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரட்ஸ் அப்படின்றவங்க அந்த ஊர் உலகத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு அந்த ஒரு பணத்தையோ இல்லை அந்த ஒரு கோல்டு காயின்ஸையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக சில ஸ்னேக்ஸை வந்து இவங்களே இந்த ஐலாண்டுக்குள்ளே விட்டுட்டு போனதாகவும் இந்த ஒரு ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் வருஷக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருப்பி வராததுனால இந்த ஒரு ஸ்னேக்ஸ் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகி இப்போ வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது அப்படின்றது வந்து ஒரு ஊர் கதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து அஃபிஷியல் அப்படின்றது கிடையாது. இந்த ஸ்னேக்ஸ் வந்து இப்படி வந்திருக்கலாம், இப்படி தான் வந்தது அப்படின்னு நம்ம பேசிப்போம்ல, தம்பி இப்படி தான்ப்பா வந்தது உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கதைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவே வெனமஸ் அப்படின்றத சொல்கிறாங்க, ரொம்பவே ஒரு பாய்சனஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் ஸோ ஏன்னா நான் போக அலோடா இல்லை நீங்கள் போக அலோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ பிரேசிலியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கிடையாது டூரிஸ்ட்டுக்கு. ஸோ யாருக்குமே அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டில் போய் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷன் கிடையாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இந்த ஸ்னேக் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
நான் சொன்ன மாதிரி வெனமஸ்ன்னு சொன்னேன். ஸோ வெனமஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கதை வந்து சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஃபிஷர்மேன் இருக்கார்ல, ஸோ அந்த ஃபிஷர்மேன் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு சில அந்த கோகோனட் ட்ரீஸ் தான் நிறைய காய்க்கும், அண்ட் அதுக்கப்புறம் பனானா ட்ரீ தான் இருக்குது. ஸோ அதனால் பனானாஸை வந்து பிச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து போகிறாராம். ஸோ அந்த ஐலாண்டுக்கு போனவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு வரவே இல்லைன்றது சொன்னோன்னே இவங்க எல்லாம் போயிட்டு லோக்கல் அஃபீஷியல்ஸ் அண்ட் போலீஸ்மென்ஸ் எல்லாரும் போயிட்டு அங்கே வந்து பார்த்தா அவரோட படகுல அவர் வந்து ரத்தம் கடந்து அப்படியே வெள்ளத்தில் இருந்தார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுவும் கேட்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்தாலும் இதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் நினைக்கலாம், ஸோ இந்த ஒரு ஐலாண்டில் இப்போ ஒரு ஸ்னேக் இருக்குன்ற, இவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்குன்ற, ஸோ எவ்வளோ ஸ்னேக் கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குல்ல, ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 ஸ்னேக்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. பட் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அவ்வளோதான் இருக்காதுப்பா, நீ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்னேக் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் அப்படின்ற ஒரு ஸ்னேக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் வந்து இந்த ஒரு இதில் வாழுதுன்னு சொல்கிறேன், இந்த ஒரு ஐலாண்டில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அது எப்படி வந்து உயிர் வாழுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். ஸோ இந்த லான்ஸ்ஹெட் வைப்பர் அப்படின்ற ஒரு ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் ரொம்பவே காமன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லான்ஸ்ஹெட் வைப்பர் அப்படின்றது காமன்னோட இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனி எவல்யூஷனில் வந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ஸ்ஹெட் வைப்பர் பிரேசிலில் காமனாக இருக்கிற ஸ்னேக்குக்கும் இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் ஸ்னேக்குக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு விஷம் வந்து இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பருக்கு அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. விச் சீம்ஸ் டு பி மோர் ஷாக்கிங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஃபுட் செயின் அப்படின்றது விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்று அடித்து ஒன்று சாப்பிட்றது தான் இந்த ஃபுட் செயின். ஸோ இந்த ஃபுட் செயினில் ஏதாவது ஒரு பார்ட் கட் ஆகிடுச்சுனாலும் அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்னேக்குக்கு தான் எப்படி வந்து சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வர ஒரு ஃபாரின் பேர்ட்ஸ்னால தான். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்மளோட பேர்ட் சான்ச்சுரிஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ பேர்ட் சான்ச்சுரிஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வந்து ஃபாரின் பேர்ட்ஸ் தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கூட்டமாக வந்து வரும், ஒரு தீவுக்கோ இல்லை இந்தியாவுக்கே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சீசனுக்கு இந்த பேர்ட்ஸ் வரும்போது அதுதான் அதோட ப்ரேவாக வந்து கன்சிடர் பண்ணுது இந்த ஸ்னேக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் வெனமஸ் ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேர்ட்ஸை மட்டும்தான் வந்து குறிப்பாத்து அதை மட்டும்தான் சாப்பாடாக சாப்பிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நாள் பூரா வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அண்ட் பறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிடுது. அண்ட் மோர் ஓவர் அந்த ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயில்ஸ், அதாவது நத்தைகள் இருக்குல்ல, ஸோ அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பிற்காலத்தில் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்னேக்ஸ் வந்து இது கடிச்சோடனே, அதாவது வந்து இது பாய்சன் பண்ணோடனே அந்த ஒரு பேர்டு வந்து இறக்காமல் அது கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டு சீல விழுந்து இறக்குமா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எவல்யூஷன் ப்ராசஸில் அப்படியே வர அதோட பாய்சனை வந்து அதிகமாக்கி இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக வந்து கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பராக வந்து உருமாகி இப்போ வந்து கடித்த உடனே அந்த பேர்டு அதே இடத்துல விழற மாதிரி அந்த ஒரு பாய்சனஸ் வந்து அந்த கேப்பபிலிட்டி அதுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்மளோட ஹியூமன்ஸை கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல வந்து தசைகள், அதாவது அந்த ஒரு சதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுகி போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க உடம்புக்குள்ளே. அண்ட் 3rd விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஹெமரேஜ். ஸோ பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் லீக்கேஜஸ் வந்து நடக்கும். அண்ட் இன்டெஸ்டைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இன்டெஸ்டைன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த தீவில் சப்போஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட ஸோ ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் டு ட்ராவல் அலாங் மோர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதனால் கண்டிப்பாக ஆப்வியஸாக நீங்கள் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்னேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வெளியில் வந்து இந்த நம்மளுக்கு தெரியாமல் நடக்கும்ல சில வியாபாரம் தான், ஸோ அதுதான் பிளாக் மார்க்கெட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போய் விற்றா கூட $30,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் தராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், யாருமே போக முடியாதுன்னு சொல்கிறேன், அப்போ யார் தான் போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு மட்டும்தான் பிரசீலியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் தருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏன் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு மட்டும் தராங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாருமே இருக்கட்டும், ஸோ நம்மளோட உயிர் வாழ்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனிமல்ஸையோ இல்லை வந்து ட்ரீஸையோ அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபார்
ஃபர்னிச்சர்ஸ்க்குனா ட்ரீஸை யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அதாவது இந்த பிளட் கிளாட்டிங் அண்ட் பிரெயின் ஹெமரேஜ், அதுக்கப்புறம் கேன்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் அதாவது ஸ்னேக்ஸோட பாய்சன் வந்து சில டைம் உதவுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்னேக்கோட பாய்சன் வந்து மேபி நியர் ஃபியூச்சரில் உதவலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஸ்னேக்கோட பாய்சனை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் அண்ட் டாக்டர் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸோட அந்த ஒரு தீவுக்கு போக பர்மிட்டட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் பிரசிலியன் நேவிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பர்மிஷன் வாங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீவுக்குள்ளே அவங்களே போக முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் இந்த பிளாக் மார்க்கெட் விஷயம் நான் சொல்லிட்டேன். ஸோ மோர் ஓவர் அந்த ஒரு தீவுக்குள்ளே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஒரு 1920s அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அந்த லைட் ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்காகவும் அந்த ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி வாழும் போது அவங்க நைட்டு தூங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஸ்னேக்ஸ் வந்து அவங்கள வந்து கடிச்சதாகவும் சொன்னாங்க. அவங்க கொடூரமாக உயிரிழந்ததாகவும் சொன்னாங்க. அதுலேருந்து பிரசிலியன் கவர்மெண்ட் அந்த லைட் ஹவுஸை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸோட தான் இப்போ பராமரிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு லைட் ஹவுஸை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மோர் ஓவர் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கோன்ற நம்புறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட போக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு, இந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இது நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கீழே தட்டி விட்டுருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைஸ், ஸ்டே டியூன்ட் until the next video. Bye.